காய்ஸ், நம்ம வீட்டு கிச்சனில் எக்கச்சக்கமாக காக்ரோச் வந்துச்சுன்னு சொன்னோம்ல. நிறைய பேர் வந்து அதுக்கு ரெமெடி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் தான் அதோட ப்ரீடு என்ன, அது என்ன டைப்புன்றதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அது வந்து ஜெர்மன் காக்ரோச் கிடையாது. நிறைய பேர் ஜெர்மன் காக்ரோச் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இட் இஸ் நாட் ஜெர்மன் காக்ரோச். அது என்னன்னா ப்ரௌன் பேண்டட் காக்ரோச் அண்ட் ஸ்மோக்கி ப்ரௌன் காக்ரோச். இது ரெண்டு தான் இருந்தது. ஸோ இவங்க ரெண்டு தான் அந்த டைப். அப்படி தான் அவங்க தான் வந்து பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க. அந்த ரெண்டு டைப்பும் மிக்ஸ் ஆகிருந்தது. பட் அதில் வந்து ஜெர்மன் காக்ரோச் இல்லவே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, எந்த காக்ரோச்னாலும் நமக்கு பிரச்சனை தான். அவங்களால நமக்கு ஈக்குவல் ஆகி வரலாம். அப்புறம் ஒரு சில பாக்டீரியல்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்கே இருந்ததுன்னா அது மேலே ஃபீசிஸ் போகலாம். அது மேலே என்னென்னமோ பண்ணி வைப்பானுங்க. ஸோ அதனால் காக்ரோச் வந்து வந்ததுன்னா அங்கே நிறைய பிரச்சனை வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான மெஷர்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். இப்போ இந்த காக்ரோச் டைப் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.